இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 5 மாதங்களும் தேவன் நம்மை எவ்வளவு கிருபையாய் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த 6வது மாதத்திலும் கூட நம்மை கொண்டு வந்த தயவுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இந்த வாரத்திலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு, நாம் எப்படியெல்லாம் நம் ஆண்டவரை ஆராதனை செய்ய முடியும் அல்லது எவ்வாறெல்லாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த முதல் நாளிலே நாம் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் அல்லது எப்படி நாம் ஆண்டவரை சேவிக்க வேண்டும், என்ன நிலைமையோடு நாம் அவரை சேவித்தால் அல்லது அவரை ஆராதித்தால் அவர் நம்மிடத்தில் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்க முடியும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். முதல் நாளிலே நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 29:2 வாசிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் அல்லது ஆராதியுங்கள். அப்போ நம்ம முதல்ல எப்படி இந்த முதல் நாளிலே நம்ம எப்படி அவரை ஆராதிக்க வேண்டுமா, பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தொழுது கொள்ளுதல், ஆராதித்தல், அவரை சேவித்தல் எல்லாம் ஒரே பொருளை தரக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, தாவீது ராஜா சங்கீதத்தில் சொல்றாரு, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டுமா. இன்றைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், நம்முடைய ஆராதனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்லிடுவோம், நான் தவறாமல் நான் சர்ச்சுக்கு போகிறேன், எப்போல்லாம் ஆராதனை நடக்குதோ அப்போல்லாம் நான் அந்த ஆராதனையில் நான் அட்டன் பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஆனால் அந்த ஆராதனை வெறும் அலங்காரத்தோடு கூடிய ஆராதனையாக இருக்கிறதா அல்லது பரிசுத்தத்தோடு கூடிய ஒரு ஆராதனையாக இருக்கிறதா என்று சொல்லி நாம் கண்டிப்பாக நாம் நிதானித்து பார்க்கணும். மற்றவங்க நம்ம சொல்றதில்ல, நம்ம உள்ளத்துக்கு தெரியும் இல்லையா. நான் பரிசுத்த அலங்காரத்தோடு நான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்கின்றேனா என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய உள்ளத்திற்கு மிக நன்றாக தெரியும். பரிசுத்த அலங்காரம் அப்படின்னா என்ன? வெறும் அலங்காரம், பரிசுத்த அலங்காரம்னே வேதத்தில் ஏன் அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்கலாம், ஏன் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். நம்முடைய ஒப்பனைகள், அதாவது மேக்கப், அதாவது நம்முடைய அலங்காரங்கள் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா. இன்றைய காலங்களிலே வாலிப பிள்ளைங்களையும் இளம் தாய்மார்களையும் கூட நாம் பார்த்தோம்னு சொன்னால், அவங்க அணிகின்ற ட்ரெஸ்ஸு இல்லையா, நம்ம வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க இல்லையா. இன்னும் கண்ணுக்கு மை தீட்டுறது, அந்த நெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நீளமாக வளர்த்து வச்சு அதில் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற வண்ணம் பூசுகிறாங்க இல்லையா. இப்படி நிறைய மேக்கப் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, அப்படிதானா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் கட் பண்ணி இப்படி நிறைய எனக்கு தெரியாத நிறைய ஒப்பனைகள்லாம் இன்றைய காலத்து மக்கள், பிள்ளைகள், இளம் தாய்மார்கள் என்ன செய்யிட்ருக்காங்க, ஏதேதோ அலங்காரங்களை எவ்வளவோ நேரம் செலவழித்து அதுக்காக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா. பியூட்டி பார்லருக்கு போகிறாங்க, அங்கே என்னென்ன ஒப்பனைகள்லாம் செய்ய முடியுமோ, எவ்வளவு அலங்காரம், எவ்வளவு தன்னை அலங்கரித்து கொள்ள முடியுமோ அவ்வளவு அலங்காரம் செய்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க கர்த்தருக்கோ ஆராதனைகளுக்கோ இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா, கர்த்தரோடு பேசுவதற்கு இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னு நினச்சி பார்த்தா இல்லவே இல்லை இல்லையா. நம்முடைய அலங்காரங்களுக்கு எவ்வளவு நேரம் நம்ம செலவிடுறோம், கர்த்தரோடு நம்ம அவ்வளவு நேரம் செலவிடுகிறோமா. நம்மை அலங்கரிப்பது அது ஒரு பரிசுத்தமான ஒரு அலங்காரமாக இருக்கிறதா என்று சொல்லி நம் உள்ளத்திற்குள்ளே நாம் கேட்டு பார்க்க வேண்டும். உலகத்தார் பண்ணுறாங்க, இப்படி இருந்தால் தான், இவ்வளவு அலங்காரம் பண்ணினாதான் என்னை உலகத்தார் மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு இவ்வளவு அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நாம் எப்படி உலகத்தோடு அவங்க பண்ணும்போது நம்ம பண்ணாமல் இருந்தால் அது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் அலங்காரங்கள் பண்ணுறாங்க. ஆனால் நம்முடைய அலங்காரம் பரிசுத்தமான ஒரு அலங்காரமாக இருக்கிறதா. நம்ம அலங்காரம்லாம் செய்யணும்னு வைங்களா, நல்லா மேக்கப் போடுறீங்க, கண்ணு காது மூக்கு எல்லாம் மேக்கப் பண்ணுறீங்க, மேக்கப் பண்ணிவிட்டு உங்களை நீங்களே ஒரு முறை கண்ணாடியில் பாருங்கள். கண்ணாடியில் பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த அலங்காரங்கள் எல்லாம் உண்மை பிரதிபலிக்குமா. ஏன்னா ஆண்டவர்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டு பாருங்கள், கேட்டு பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க, ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு கூட பேசுவார். உங்களுடைய அலங்காரத்தை பற்றி ஆண்டவர் நிச்சயம் என்னோடு கூட நிறைய காரியங்களை
ஆவியானவர் இந்த அலங்காரங்களை குறித்து பேசும்போது நான் கேட்டிருக்கிறேன். அப்போ நாம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய அலங்காரம் மற்றவங்களுக்கு இடறுதலா இருக்குதா அல்லது உண்மை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் நம்ம கேட்டு நம்ம வெளியே கடந்து போனோம்னா நிறைய காரியங்கள் இருந்து, பாவங்களிலிருந்து, தவறான காரியங்களிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள முடியும். இன்றைக்கு உலகத்தினுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு நம்முடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும் தெரியுமா? ஆலயத்திலே பார்த்தோம்னு சொன்னால் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமே இல்லாத அளவுக்கு இன்றைய பெண்கள் என்ன செய்றாங்க, ட்ரெஸ் பண்றாங்க. இது எல்லாமே ஆண்டவருக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் தியானிச்சு பார்க்கணும். அதுதான் தாவீது ராஜா சொல்ற பரிசுத்த அலங்காரம். இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில முதலாவது இருக்கும்னு சொன்னா எல்லாவற்றிலும் இந்த அலங்காரம் செய்கிற எல்லா காரியங்களையும் நம்ம ஒவ்வொன்றிலையும் நம்ம நிதானித்து பார்ப்போம். ஒவ்வொரு காரியங்களும் நம்ம ட்ரெஸ் பண்ணுறது, நம்மளை மேக்கப் பண்ணுறது, ஃபேஷியல் எல்லாமே நம்ம உடனே நினச்சி இது ஏசப்பாவுக்கு பிடிக்குமா, இது ஏசப்பாவுக்கு பிடிக்குமா அப்படின்னு ஒவ்வொரு அலங்காரத்தையும் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நின்று நாம் கேட்டுட்டு நம்ம ஆண்டவரிடத்தில் பேசணும். அப்படி நம்ம ஆண்டவரிடத்தில் பேசி நம்ம கேட்டு நம்ம வெளியே போகும்போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். மகளே, எனக்கு இந்த அலங்காரம் பிடிக்கலை, மகளே எனக்கு இந்த ஒப்பனைகள் உன்னுடைய நீ செய்கிற இந்த காரியம் எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி ஆவியானவர் மிக அருமையாக நம்மோடு கூட பேசுவார். பாருங்க, அவர் விரும்புவது எல்லாம் ஒரு பரிசுத்த அலங்காரம் தான். இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு இந்த ஆராதனை நாம் செய்தால் மட்டுமே அந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்வார் ஆண்டவர். இல்லைன்னு சொன்னா நான் வெறுமனே அலங்காரம், அந்த பரிசுத்தத்தை விட்டு வெறும் அலங்காரத்தோடு நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆலய ஆராதனைக்கு செய்தோன்னு போனோன்னு சொன்னா அந்த ஆராதனை வேஸ்ட்டு. அந்த ஆராதனையில பிரயோஜனமே இல்லை. இன்னும் பாருங்க, நிறைய பேர் நம்ம ஆராதனைக்கு போகிறோம், ஆராதனையில் உட்காந்து நம்ம என்ன யோசிக்கிறோம், அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க. பொதுவாக லேடிஸ் ஆகி நமக்கு அந்த கண்கள்லாம் என்ன செய்யும், அப்படியே போகும். அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நியூ ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா, ஒவ்வொரு புதுசாக போட்டு வர்றாங்களா, அவங்க எங்கே எடுத்திருப்பாங்க, புது ஜுவல் போட்டு, இதே சிந்தனைகள் நமக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். இது வல்ல பரிசுத்த அலங்காரம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது, இந்த ஆலயத்தில் வந்த உடனே பாருங்க, சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம அது ஆண்டவரை அசட்டை பண்ணுற மாதிரி இல்லையா? ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராதனை செய்யும்போது, நம்ம ஆண்டவருக்கென்று நம்ம ஆராதனை செய்யும்போது பரிசுத்த அலங்காரத்தோடு நம்மை நாமே நிதானித்து நாம் ஆராய்ந்தோமானால் நாம் ஒரு நாள் கூட நம் தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே எனக்கு அன்பான சகோதரர்களே, இன்றைய நாளில் ஒவ்வொரு அந்த உலகமானது அப்படியே வேகமாக சுழன்று கொண்டே இருக்கிறது. அந்த வேகமான சுழற்சியினுடைய மனிதர்களாகிய நாமும் கூட வேகமாக ஓடிட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த வேகமான ஓட்டத்தினூடே நம்ம நிறைய வீணான காரியங்களுக்கு நம்முடைய டைமை நம்ம என்ன செய்கிறோம், ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஆகவே இந்த அலங்காரம், அந்த அலங்காரத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நினைவில் கொண்டு நாம் வெளியே செல்லும் போது ஒவ்வொன்றையும் ஆண்டவரே, இது உங்களுடைய நாம மகிமைக்காக இருக்கணும் சுவாமி. நான் பார்க்கிற பார்வை, நான் பேசுகிற பேச்சு, என்னுடைய செயல், என்னுடைய உடை, என்னுடைய அலங்காரம், நான் நடக்கிற விதம் எல்லாம் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பாருங்க. நான் வெளியேறும்போது எனக்கு என் மனசுக்குள்ளே இருந்து நான் நினைக்கிறது அதுதான். நான் செய்கிற காரியங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். நான் ஒவ்வொரு நாளும் நான் வெளியே மேக்சிமம் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல, விட்டு ஆனால் வெளியில் நான் போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்ததுன்னா ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நான் இப்படி இந்த நிலைமையில் போகிறப்பா, என்னுடைய இந்த ட்ரெஸ்ஸு, என்னுடைய அலங்காரங்கள் யாரையும் அவங்களுக்கு இடறுதெல்லாம் நான் இராதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஒவ்வொரு நிமிஷம், நம்ம கடந்து போகின்ற ஒவ்வொரு வினாடியும் ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஒப்படைச்சிடணும். இசப்பா, என்னுடைய பார்வை, என்னுடைய சொல்லோ, என்னுடைய செயலோ நான் பரிசுத்தமாய் நான் காணப்படணும்னு சொல்லி ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். அதான் சொல்றார் தாவீது ராஜா, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, இவ்வளவு நாளும் நான் அந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தையை விட்டு அலங்காரத்தோடு நான் உண்மை சேவித்தேன் அப்பா. நான் உண்மை அலங்காரத்தோடு ஆண்டவரே நான் உமக்கு ஆராதனை செய்தேன். இந்த நாளிலே அந்த பரிசுத்தத்தை என் வாழ்க்கையில நான் அதை கடைபிடிக்க, அதை என் வாழ்க்கையில் இதை ஆட் பண்ண, அந்த அலங்காரத்தோடு பரிசுத்தத்தை நான் சேர்த்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்புடைய சாமி, இந்த அருமையான இந்த முதல் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம்.
ஆசீர்வதித்தோம்ப்பா. எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்காங்களோ, இனிமேல் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்வேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை சேவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவிலும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். எங்களுடைய எந்த ஒரு காரியங்களும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தடையாயிராதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க சாமி. நாங்கள் வெளியிலே போகும்போது மற்றவர்களுக்கு இடறுதல் கல்லாய் நாங்கள் இராதபடி அப்பா, நாங்கள் பரிசுத்தமாய் ஒவ்வொரு இடங்களிலும் உடைய நாம மகிமைக்காக நாங்கள் வாழ, செயல்பட, பேச, பார்க்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நாங்கள் ஒரு பூஜ்யம் அப்பா. அப்படி இராதபடி என்னுடைய வாழ்க்கையை நீங்க பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வாரமும் பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உண்மை ஒவ்வொரு வாரமும் ஆராதிக்க வரும்போதெல்லாம், உடைய ஆலயத்திற்கு வரும்போதெல்லாம் அப்பா பரிசுத்த அலங்காரத்தோடு வந்து உண்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.